நண்பர்களே, இந்த உலகத்துல கோடிக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றிய ஒரு மனிதரை பற்றி இன்னைக்கும் அவரை பற்றி பேசும்போது மனசு கொஞ்சம் நிதானமா ஆகிற ஒரு பெயரை பற்றி இந்த புனிதமான கிறிஸ்மஸ் நாள்ல உங்களோட பகிர்ந்துக்க போறேன். ஆமாங்க நண்பர்களே, அவர்தான் இயேசுநாதர். நண்பர்களே, இயேசுநாதர் எப்ப பிறந்தார், எங்க பிறந்தார், அவர் அம்மா யாரு, அவர் அப்பா யாரு, அவர் உண்மையிலேயே இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வந்தார், இவையெல்லாம் இன்றைக்கு அமைதியா உண்மையோட கொஞ்சம் மனசை திறந்து கேட்போம். நண்பர்களே, இன்றைக்கு நாம் கிறிஸ்மஸ்னு கொண்டாடுற டிசம்பர் 25 இந்த நாள் இயேசுநாதர் பிறப்ப நினைவு கூர்ற நாளாக உலகம் முழுக்க கொண்டாடப்படுது. ஆனா வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது என்னன்னா, இயேசுநாதர் பிறந்த வருஷம் கிமு 6 முதல் கிமு 4 வருஷத்துக்குள் இருக்கலாம்னு சொல்லப்படுது. அவர் பிறந்த இடம் பெத்லஹேம். அந்த காலத்துல அது யூதயான்னு சொல்லப்பட்ட பகுதி. இப்போ அது இஸ்ரேல் பாலஸ்தீன பகுதிக்குள் இருக்கு. அவர் அம்மா பெயர் மரியாள். அவர் அப்பா மனிதர்களுக்கு பார்க்கும்போது யோசேப்பு. ஆனா கிறிஸ்தவ நம்பிக்கைப்படி இயேசுநாதர் பிறப்பு ஒரு தெய்வீக பிறப்புன்னு நம்பப்படுது. நண்பர்களே, அவர் பிறந்தது ஒரு அரண்மனையில இல்ல, ஒரு பெரிய வீட்டில இல்ல, ஒரு எளிய தொழுவத்துல மாடுகள் இருந்த இடத்துல தான் இந்த உலகத்துக்காக வந்த அந்த குழந்தை பிறந்தார். இங்கதான் நண்பர்களே ஒரு முக்கியமான உண்மை நமக்கு புரியுது. கிறிஸ்மஸ் என்பது வெறும் கொண்டாட்டம் இல்ல, அது எளிமை, அன்பு, தாழ்மைய நினைவு கூற நாள். இந்த அழகான நேரத்துல உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் என் மனமார்ந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். நண்பர்களே, இயேசுநாதர் வளர்ந்ததும் அவர் அரசியல் பேசல, ஆயுதம் எடுக்கல, போர் பற்றி பேசல. அவர் பேசினதெல்லாம் அன்பு, மன்னிப்பு, இரக்கம், மனிதநேயம், இவைகள் பற்றிதான். அவர் வாழ்க்கையை பார்த்தா அவர் செய்த செயல்களே அவர் சொல்ல வந்த செய்தி. பசிச்சவர்களுக்கு உணவு கொடுத்தார், நோயாளிகளுக்கு ஆறுதல் கொடுத்தார், தள்ளப்பட்ட மக்களோட உட்கார்ந்து பேசினார். மனிதர்கள் ஒதுக்கியவர்களே அவர் ஒதுக்கல. அவர் சொல்லிப்போன முக்கியமான வாழ்வியல் கருத்துகள் என்ன தெரியுமா? உன்னை நீ நேசிக்கிற மாதிரி மற்றவர்களையும் நேசி. உன்னை காயப்படுத்தினவரையும் மன்னிக்க கற்றுக்கொள். அகங்காரம் இல்லாம தாழ்மையோட வாழ். அன்புதான் எல்லாத்துக்குமே மேல. நண்பர்களே, இயேசுநாதர் சொன்னது வெறும் வார்த்தைகள் இல்ல, அவர் வாழ்ந்து காட்டின ஒரு வாழ்க்கை. அதனாலதான் 2000 வருஷத்துக்கு மேல ஆனாலும் இன்னைக்கும் அவர் பெயர் சொன்னாலே மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். இந்த கிறிஸ்மஸ் நாள்ல நாம புதுசா உடை போடுறதை விட, பெரிய கேக் வெட்டுறதை விட, ஒரு மனிதருக்கு உண்மையா அன்பு காட்ட முடிஞ்சா அதுவே உண்மையான கிறிஸ்மஸ்.